தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி. தேனெனும் இனிய மொழி செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழையும் மற்றும் அனைவரையும் வணங்குகின்றேன். விருதுநகரின் வீரன், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், எளிமையின் தலைவன், மதிய உணவளித்த மகான், கரைபடியா கரங்களுக்கு சொந்தக்காரர், கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நம் பள்ளியில் கொண்டாட இருக்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர், ஆசிரியர், மாணவ கண்மணிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். தேசிய நல்லாசிரியர் விருது, அண்ணா விருது போன்ற விருதுகளை பெற்று நம் பள்ளியின் வளர்ச்சிக்காகவே அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களை தலைமை உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கல்வி வளர்ச்சி நாள் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நமது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஆசிரியர் மக்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மனித சமூகம், மனித இனம், அதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மனித இனத்தின் மகத்துவம் என்பது தொடர்ச்சியான அறிவின் தெளிவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ச்சியான அறிவின் தெளிவு அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு தலைமுறையில் இருக்கக்கூடிய அறிவாற்றலானது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கும். ஒவ்வொரு இதுவும் நம்ம இப்ப ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கிறோம்னா அது அடுத்த தலைமுறைக்கும் என்ன ஆகுது, எடுத்துட்டு போய் அதை விட இன்னும் மேன்மை அடையுது இல்லைங்களா? அடுத்த தலைமுறை இன்னும் அதிகமாக மேன்மை அடைகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தலைமுறையில் இருக்கக்கூடிய அறிவாற்றலானது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதுதான். ஸோ மற்ற அனிமல்ஸ் இதெல்லாம் விட ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பான மேன்மை அடைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இதுதான். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுதல். அடுத்து பார்த்தோன்னா, இப்போ வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு கணத்தையும் ஒரு நேர்த்தியாக செலவிட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிக குறைவு. சிலர் தான் வாழ்க்கையை நேர்த்தியாக செலவிட்டவர்கள் ஒரு சிலர். அதிலும் பிறரை நேர்த்தியடைய செய்வதற்காக தங்கள் வாழ்க்கையை செலவிட்டவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையிலே பிறரின் வாழ்க்கைக்காக தன்னுடைய நேரத்தை நேர்த்தியாக செலவு செய்தவர்களில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒருவர். அவருடைய பிறந்த நாள் இன்று நாம் கல்வி வளர்ச்சி நாளாக நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இதை தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட அறிவுறுத்தப்படுகிறது. ஏன் அவருடைய வாழ்க்கையை நாம் நினைவு கூறுகிறோம்? இந்த நாளில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறுகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ஒரு மிக சிறந்த பண்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அறிவு கூர்மை, நேர்மை. இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. நேர்மையும் அறிவு கூர்மையும் உடையவர்கள். அது ஆட்சியாளர்களுக்கு தேவையான மிக மிக தேவையான பண்பு. எதுக்காக இதை உங்களுக்கு சொல்றோம்? அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஏன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, எதிர்கால ஆட்சியாளர்கள் நீங்கள், எதிர்கால ஆட்சியாளர்களாக போவது நீங்கள். அதனால அவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூற வேண்டும். வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரலாற்றை ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைவர் உருவாகிறார், ஒரு தலைவர் இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தலைவர் உருவாகிறார். எதுக்காக அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சொன்னா,
அதுக்கு உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சமூகத்தின். அதே போல பெருந்தலைவர் உருவான காலகட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயர்களோட ஏகாதிபத்திய அடக்குமுறை. ஸோ எதனால பெருந்தலைவர் உருவானார்? ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்திய அடக்குமுறை. அப்போ அவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் அறிவிடுறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப அந்த அறிவிப்புகள் எல்லாம் படிக்க தெரியாது அவங்களுக்கு. அந்த காலகட்டத்துல அந்த போராட்ட அறிவிப்புகளை அந்த மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா அதை படித்து அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இல்லை, படிப்பறிவு இல்லை. ஸோ அப்ப என்ன பண்ணாரு காமராஜர் அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலகட்டத்துல அவருடைய பணி என்ன தெரியுமா? இப்ப ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அந்த போராட்ட அறிவிப்பை சைக்கிள்ல போய் முரசு அடித்து என்ன பண்றாங்க, மக்களுக்கு ஊர் ஊரா போய் சொல்றாரு. மக்களுக்கு போய் ஊர் ஊரா போய் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு போராட்ட அறிவிப்பை முரசடித்து என்ன பண்ணியிருக்கிறாரு, மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய பணியைத்தான் முதல்ல காமராஜர் அவர்கள் செஞ்சிருக்கிறார். அதனால என்ன அவருக்கு கிடைச்சது அப்படின்னா மக்களோடு மக்களாக வாழ்வதற்கு என்ன அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்வதற்கு அது இருந்தது. மக்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க, என்ன நிலையில இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த போராட்ட அறிவிப்பை படித்து தெரிந்து கொள்றது அளவுக்கு மக்களுக்கு அறிவு பத்தல. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைகள், இந்த சமூக பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம் எது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா கல்வி ஒன்றுதான். சமூக அவலங்களை அகற்றக்கூடிய ஒரு ஆயுதம் எது அப்படின்னு சொல்லி அவர் கருதினாரு. கல்வி ஒன்றினால் மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் நினைச்சார். அப்புறம்தான் கல்விக்கான முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்து அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம், கல்வி புரட்சி செய்தவர் காமராஜர். ஏன் அவரை கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்றோம்? கல்விக்காக நிறைய பண்ணினாங்க. அந்த காலத்துல தொடக்க கல்வியே கிடைக்காமல் இருந்தது குழந்தைகளுக்கு. ஆரம்ப கல்வி சொல்றோம்ல, எழுத்தறிவே இல்லாமல் தொடக்க கல்வியை கூட கிடைக்காமல் இருந்தது. பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஸோ அதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று போட்டார். அவருடைய காலகட்டத்தில் அவரோட பீரியட்ல தொடக்க கல்வியோட நிலை எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு குழுவை உயர்மட்ட குழு ஒன்று அதோடைய பரிந்துரைகள் எல்லாம் 1953 அவரோட பீரியட்ல அந்த 1 இயர்ல என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சவால்கள் இருக்கிறது தொடக்க கல்வியில அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி பண்ணாங்க. ஸ்டடி பண்ணிட்டு பள்ளிகளுடைய எண்ணிக்கை எல்லாம் போதுமானதாக இருக்கிறதா, எந்த மாவட்டத்திற்கு பள்ளிகளோட எண்ணிக்கை அதிகம் பண்ணணும், எங்க தேவைப்படுது, என்னென்ன பிரச்சனைகள், ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை என்ன, அவர்களுக்கு தேவையான பயிற்சி இருக்குதா, அவங்களோட எப்படி மேம்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி எங்கெல்லாம் பள்ளிக்கூடம் இல்லையோ அங்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட ஒரு 500 மக்கள் தொகை கொண்ட ஒவ்வொரு ஊரிலும் சிற்றூரிலும் முதல்ல ஆரம்பிச்சாங்க. 500 மக்கள் தொகை இருந்தா அங்க ஒரு பள்ளிக்கூடம்னு சொல்லி முத ஆரம்பிச்சு ஒவ்வொரு மைலுக்கும் பார்த்தோன்னா ஒரு அடுத்து 300 மக்கள் தொகை இருந்தா ஒரு ஸ்கூலு அப்படிங்கிறத கொண்டு வந்தாரு. அப்படி பார்க்கும் பொழுது எல்லா ஊர்லயும் ஸ்கூல் வந்துருச்சு. எல்லா ஊர்லயும் என்ன தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டது. சரி, ஸ்கூல் மட்டும் ஆரம்பிச்சா போதுமா? அந்த ஸ்கூலுக்கு தேவையான ஒரு நிலையான ஒரு சொத்துக்கள் இல்லையா? ஸ்கூல்லாம் இப்ப நமக்கு எல்லாமே ஃபுல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு ஸ்கூலுக்கு தேவையான எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சார். நிலையான சொத்துக்கள் வேணும், பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஒரு மேஜை, நாற்காலி, கரும்பலகை எல்லா வசதிகளும் வேணும் இல்லையா? நிறைய அப்ப எந்த ஒரு அப்ளிகேஷன், எந்த நாம்ஸும் கிடையாது. ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிச்சிடலாம், இடம் இருக்கு இல்லைன்னா ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. அப்ளிகேஷன் போடணும், அதை பண்ணணும், அதிகாரிகளை பார்க்கணும், எதுவும் கிடையாது.
ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய டீம் அதிகாரிகள், கல்வி அதிகாரிகளை போட்டு கல்வி அதிகாரிகளே ஊர் ஊரா போய் எங்க ஸ்கூல் வேணும்னு பார்த்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்க குழந்தைகள் இருக்காங்க அந்த இதெல்லாம் ஸ்டடி பண்ணி. ஸோ அவரெல்லாம் பார்த்தோன்னா அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கல்வி அதிகாரிகள்லாம் தன்னுடைய வண்டியிலே கூட கூட்டிட்டு போவார். அப்போ டிஸ்கஸ் பண்ணுவார், என்னெல்லாம் பண்ணலாம், என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த அதிகாரிகளுடைய கூடயே அவங்களோட பேசிட்டே போவார். ஸோ அதையெல்லாம் பார்த்து பள்ளிக்கு தேவையான அனைத்தையும் அவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்தார். ஸோ என்ன அதுக்கு வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 23,000 பள்ளிகள் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோம். அப்போ அதுக்கெல்லாம் நிதிக்கான கல்வி சீரமைப்பு மாநாடு அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாநாடு? கல்வி சீரமைப்பு மாநாடு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் அங்கங்க நடத்துற. கிட்டத்தட்ட அவரோட காலகட்டத்துல மட்டும் 167 கல்வி சீரமைப்பு மாநாடுகள் நடைபெற்றது. கல்வி சீரமைப்பு மாநாடுன்னா என்ன? இப்பெல்லாம் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளியில இருக்குல்ல, ஸ்கீம் இருக்குல்ல, நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளின்ட்டு நிறைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு என்னென்ன நீடு இருக்குங்கிறத நாங்க போடுறோம். அது அந்த நீடு அதை வந்து ஸ்பான்சர் பண்றவங்க டைரக்டா அந்த ஸ்கூலுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி அந்த காலத்திலேயே என்ன பள்ளி சீரமைப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி 167 மாநாடுகள் நடத்தி அதுல இருந்து பெறக்கூடிய நிதியை கிராம மக்களே வந்து கொடுப்பாங்க. கிராம மக்களே பள்ளிக்கூடத்துக்கு தேவையான நாற்காலி, பெஞ்சு, கடிகாரம், என்னென்ன தேவையோ பொருட்கள் அதையெல்லாம் அவங்களே வந்து இப்ப நம்ம சொல்றோம்ல கல்வி சீர்லாம் சொல்றாங்களா, அது மாதிரி அந்த மாநாட்டின் மூலம் பல கோடி ரூபாய் வந்து நிதி பெற்று பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இதை பார்த்துட்டு நேரு ஒரு தடவை நம்ம வந்திருந்தார் தமிழ்நாட்டுக்கு. அப்போ பிரதமராக இருந்த நேரு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்துட்டு கல்வியில் ஏற்படக்கூடிய இவ்வளவு சாதனைகளை பார்த்தார். கல்வி புரட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறத பார்த்துட்டு அனைத்து மாநிலங்களும் நம்ம தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு போய் எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் என்ன பண்றாங்க, இது மாதிரி தமிழ்நாட்டில் எப்படி பண்றாங்க அது மாதிரி நீங்களும் உங்க ஸ்டேட்ல பண்ணி கல்வி வளர்ச்சி, கல்வியை மேம்படைய செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதமர் வந்து போய் எல்லாருக்கும் கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ அப்ப எந்த அளவுக்கு வந்து கல்விக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்கன்னு பாருங்க. ஸோ அவர் வந்து தன்னலம் கருதாது பொது நலத்துக்காகவே வாழ்ந்தவர். ஒரு பொது வாழ்வியல் இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வியல் இலக்கணம் அப்படின்னு சொல்றான். அதாவது பொது வாழ்வில் ஈடுபடுறவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தவர். ஸோ அப்ப அவரோட பீரியட்ல வந்து நிறைய சாதனைகள் பண்ணோன்னு அவங்க உதவியாளர் சொல்றாரு, ஐயா ஒரு 2 லட்சம் இருந்தா போதும், நம்மளுடைய சாதனைகள் எல்லாம் ஒரு படமாக வெளியாக்கி நாம வந்து அடுத்த தேர்தலில் நம்ம வந்து கண்டிப்பா உறுதியா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னாரு, 2 லட்சமா, 2 லட்சம் இருந்தா நான் 4 பள்ளிக்கூடம் திறந்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்ப எவ்வளவு வந்து அவருக்காக இல்லாமல் மக்களுக்காக எவ்வளவு வந்து இருந்தாரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது மட்டும் இல்ல, அவரோட ரெவல்யூஷன் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு விஷயம், ஒரு சாதனைகள் அவரோட பீரியட்ல. ஸோ இப்ப நீங்களாம் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்கள, யாருக்குமே எந்த வித்தியாசமும் தெரியறது இல்லை இல்லையா? எல்லாமே எப்படி இருக்கு, எல்லாமே குழந்தைகள் மாணவிகள் அப்படிங்கிறதான் தெரியுது யூனிஃபார்ம்ல இல்லையா? சோ இந்த திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தவர் காமராஜர் தான். ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு, போடுறதுக்கு துணி கிடையாது, எல்லாம் வந்து ஒரு கந்தலாடையில ஸ்கூலுக்கு வர்ற மாதிரி இருந்தது. சோ அதனால இலவச சீருடை திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது, மாணவர்களிடையே எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் சீருடை திட்டத்தை வந்து அவர் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாம அவர் வந்து மிக முக்கியமானது, சாப்பாடுக்கு இருந்தா தானே குழந்தைங்களுக்கு வந்து படிக்க முடியும் இல்லையா? சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் ஸ்கூல்ல கொடுக்கும் பொழுது கண்டிப்பா மாணவர்கள் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததும் காமராஜர் தான். முதல்ல மதிய உணவு திட்டம், அவர்களுக்கு உணவு, உடை, புத்தகம், நோட்டு எல்லாமே வந்து முதல்ல வந்து அந்த ஸ்பான்சர் மூலமாக கிடைச்சது. அதுக்கப்புறம் கவர்மெண்டே வந்து
நிதி அலாட் பண்ணி பெர்மனண்டா எல்லா காலங்கள்லயும் குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு சிலதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். கல்வியில மட்டும் இல்லை, ஒரு தொழில் புரட்சி, நிறைய தொழிற்சாலைகள். சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், திருச்சிராப்பள்ளியில இருக்க பெல் இருக்குல்ல, பெல் நிறுவனம் இருக்குல்ல, என்ன ஒரு பாய்லர், ஜெனரேட்டர் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம். ஸோ அதை வந்து ஒரு ஸ்பெஷலானது, அதுவும் அவர் தான் கொண்டு வந்தார். இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, தொழில், அதாவது பிரைமரி எஜுகேஷன் மட்டும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உயர்கல்வியில பொறியியல் படிப்புல மிகச் சிறப்பாக நமது தமிழ்நாட்டு மாணவர்கள் வர வேண்டும் என்பதற்காக முதல்ல வந்து இந்தியாவில 2 ஐஐடி மட்டும் எங்க இருந்ததுன்னா வட மாநிலங்கள்ல மட்டும் தான் இருந்தது. 2 ஐஐடி. ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 2 ஐஐடி மட்டும் தான் வட தமிழகத்துல இருந்தது. மூன்றாவதாக ஒரு ஐஐடி உருவாக்கலாம் அப்படிங்கிறப்போ அவர் வந்து தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கணும்னு ஒரு கோரிக்கையை வச்சு அதுக்கான இடங்களை தேர்வு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 620 ஏக்கர் நிலத்தை சென்னையில வந்து கிண்டியில தேசிய பூங்கா இருந்த இடத்துல அவர் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கிறார். சோ அதனால ஜெர்மனோட, மேற்கு ஜெர்மனியோட உதவியோட என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்னை ஐஐடி இப்ப இருக்குதுல்ல, சென்னை ஐஐடி, சோ அதை கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமானவர் நம்ம படிக்காத மேதை காமராஜர். சோ இன்னைக்கு அந்த ஐஐடியில படிச்சவங்க எல்லாம் பார்த்தோம்னா சர்வதேச அளவுல அது புகழ்பெற்றது. சென்னை ஐஐடி வந்து சர்வதேச அளவுல புகழ் பெற்றது. அங்க படிச்சவங்க எல்லாம் உலக புகழ் பெற்றவர்களாக திகழ்கிறார்கள். நம்ம சொல்றோம்ல, எக்ஸாம் எழுது, ஜேஇ எழுது, ஜேஇ அட்வான்ஸ்டு எழுதுனா எங்க போலாம்? ஜேஇ அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணா எங்க போலாம்? ஐஐடி போகலாம். சோ அந்த சென்னை ஐஐடி போடுறாங்க, உனக்கு தெரியும் இல்லையா? சோ அதுல வந்து அது உருவாவதற்கு அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டிபார்ட்மெண்ட் இருக்கு, 100 ஆய்வகங்கள் இருக்கு, பல்வேறு வகையான ரிசர்ச் சென்டர் இருக்கு. புரியுதா? சோ இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப ஒரு வந்து இன்ஸ்டிடியூஷனா, உயர்கல்வி நிறுவனத்தை கொண்டு வந்தவர் படிக்காத மேதை காமராஜர். சோ இப்ப எவ்வளவு திங்க் பண்ணி அவர் பண்ணியிருக்கிறார். நாம ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு அவ்வளவு திங்க் பண்றோம், இந்த ஒரு கலையரங்க கட்டம், ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு அவ்வளவு திங்க் பண்றோம். அப்போ அவரெல்லாம் எவ்வளவு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. எந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலப்பரப்பு அமைப்பு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அனுபவ அறிவு. அவர் வந்து ஸ்கூல்ல போய் படிக்கலாம்னா கூட அனுபவத்துல பட்டய படிப்பு முடித்தவர். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே உன்னை சொல்லுவேன், நூலகத்துக்கு போ, லைப்ரரிக்கு போகணும். அவரு அதே மாதிரி புத்தகங்கள் நிறைய படிப்பாரு. அதனாலதான் அவர்களெல்லாம் வந்து நாலேஜ் நிறைய ஆங்கிலத்தில் பேசக்கூடிய புலமை பெற்றவராக இருந்தார். பள்ளிக்கூடம் போகலாம்னா கூட ஆங்கிலத்தில் கூட நல்லா உரையாடக்கூடிய புத்தகங்கள் நிறைய படிப்பார். நியூஸ் பேப்பர் படிப்பார் தினம். ஸோ அதனாலதான் அவங்களை எல்லாம் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ ஐஐடி இந்த மாதிரி நிறைய தொழிற்புரட்சியும் உண்டு பண்ணியார். நாம இன்னைக்கெல்லாம் அரிசி சோறு சாப்பிடறோம்னா அவருக்கு தான் காரணம். 20 டேம் கட்டினார் அவருடைய பீரியட்ல. அதெல்லாம் சாதாரண இதுல. சோ இவ்வளோ ஒரு தமிழ்நாடு வந்து மிக முன்னணி மாநிலமாக திகழ்வதற்கு காரணமாக இருந்தவர் கர்ம வீரர் காமராஜர். சோ நான் தான் சொன்னேன், நம்மளுடைய அறிவானது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தலைமுறையிலிருந்து ஒரு தலைமுறைக்கு கடத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்றேன். சோ அவருடைய பாலிசிஸ் நிறைய இன்னமும் நம்ம எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. சோ முதியோர் பென்ஷன் நிறைய மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கும் நிறைய சலுகைகள் பண்ணார். நிறைய பயிற்சிகள், பணி பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து அவர் வந்து கொண்டு வந்தார். ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி எதை பண்ணனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி ஒவ்வொன்றையும் மிகச் சிறப்பாக நேர்த்தியாக செய்யக்கூடியவர். சோ அந்த கல்வி புரட்சி வந்து அவரை ஏன் கல்வி கண் திறந்த கடவுள்னு கூட சொல்லலாம். கல்வி கடவுள் என்னன்னா, அந்த கிண்டியில ஐஐடி இருக்குல்ல, சென்னை ஐஐடிக்கு ஆப்போசிட்ல அவருடைய நினைவகம் இருக்கு. அங்க ஐஐடிக்கு வரக்கூடிய மாணவர்கள்லாம் அங்க வந்து போய் அவரை தினமும் வணங்கி அங்க ஒரு அணையா விளக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. கொண்டு இருக்கிறார்
அந்த ஐஐடிக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவரை போய் தினமும் கும்பிட்டு வர்றாங்க. இன்னமும் நடந்துட்டு இருக்கு, நடைமுறையாக இருக்கிறது. சோ அதனாலதான் அவரை வந்து என்ன சொல்றாங்க, கல்வி கடவுள் அப்படின்னு சொல்றோம். சோ அவருடைய காலகட்டத்துல ஆட்சி பொற்கால ஆட்சின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நூற்றாண்டு சாதனையை அவருடைய காலகட்டத்துல நிகழ்த்தி இருக்கிறார். 100 ஆண்டு இருந்தா எப்படி வளர்ச்சி அடையுமோ அது மாதிரி அவருடைய காலகட்டம் 1954 இருந்து 63 அவர் காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய சாதனையை அவர் வந்து செய்திருக்கிறார். அதனாலதான் அவர் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக அவருடைய பிறந்த நாளை நாம் இன்றளவும் கொண்டாடி வருகிறோம். நாம் அனைவரும் அவருடைய நேர்மையான வழியில் சென்று அவரை போலவே ஒரு நேர்மையானவராகவும் அறிவு கூர்மை பெற்றவராகவும் இருந்து பல்வேறு சாதனைகள் நீங்கள் படைத்து வாழ்வில் மேன்மையடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எடுத்து கூறிய நம் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து மாணவிகளின் பேச்சு போட்டியில் மாவட்ட அளவில் 2ஆம் இடமும் மாநில அளவில் கலந்து கொண்ட MP கார்த்திகா அவர்களை 8B அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பேசுவதற்கு.